Hello friends, welcome to my channel. December 12, 2019 கான முக்கியமான ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் அண்ட் எடிட்டோரியல் அனாலிசிஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல், Army deployed in Assam and Tripura as violence spread. சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில் வந்து பாஸ் பண்ணதுனால ரெண்டாவது நாளாக தொடர்ச்சியாக வந்து அசாம்லேயும் திரிபுராலையும் வந்து ப்ரொட்டஸ்ட் வந்து நடந்துகிட்டே இருக்குது. இந்த ப்ரொட்டஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஆர்மி அண்ட் பேராமிலிட்ரி அசாம் ரைஃபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த இடத்துல வந்து டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. அசாம் மக்கள் என்ன சொல்கிறாங்க, என்ஆர்சியை ஒன்று கண்டக்ட் பண்ணிவிட்டு ஃபாரினர்ஸை வந்து வெளியேற்றணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. புதுசாக நீங்கள் விட்டு கேபினட் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில்லை ரைட் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து குடியுரிமை கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நாங்களாம் எங்கே போகிறது, எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே வந்து தெருவில் இறங்கி வந்து போராடிட்டு இருக்காங்க, தங்களுடைய எதிர்ப்பை வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 10 மாவட்டங்களில் வந்து இது அதிகமாக இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்குங்கிறதுனால அந்த 10 மாவட்டங்களையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொபைல் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸை வந்து சஸ்பெண்ட் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஆர்மியும் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்காங்க, பேராமிலிட்ரி அசாம் ரைஃபிள்ஸையும் வந்து டிப்ளாய் பண்ணிவிட்டு ப்ரொட்டஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. மாணவர்கள் எல்லாருமே வந்து போராடிட்டு இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி வந்து என்ஆர்சிக்கும் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ்ஸு, அதில் இருக்கக்கூடிய என்னென்ன அதுக்கான லிங்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ப்ரீவியஸாக வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணிவிட்டோம் நம்மளோட வீடியோஸில். அதனால் அந்த ஆர்டிக்கிளுக்குள்ளே இன்றைக்கி நம்ம போகல. ஃபஸ்ட் என்ன அப்படின்னா, வயலன்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. இதுதான் வந்து இந்த நியூஸில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய ப்ரிலிம்ஸ் ஃபேக்ட்டுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா, இந்திரா 2019 அப்படின்னா என்னென்னு வந்து நம்மளோட ப்ரிலிம்ஸில் வந்து கேட்கலாம். இந்திரா 2019 அப்படின்னா என்னென்னு கேட்டால், இந்தியன் நேவி, ரஷ்யன் நேவி ரெண்டு பேருமே சேர்ந்து கோவாவில் வந்து ஒரு நேவல் எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாயிண்ட் ரீசர்வீஸ் எக்ஸசைஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கு பேர் தான் வந்து இந்திரா 2019 அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்மளுடைய ப்ரிலிம்ஸ் ஃபேக்ட்டுக்கு வந்து யூஸ் ஆகும். அடுத்து GS3 வந்து இந்த தேர்ட் ஆர்டிகல் வந்து GS3 வந்து இருக்கும். இந்த ஆர்டிகல் வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால், அன்செக்யூர்டு வெட்ஸ் போஸ்ட் த்ரெட் டு த லெப்பார்ட்ஸ் இன் கர்நாடகா. அதாவது லெப்பார்ட்ஸுக்கு வந்து த்ரெட்ஸ் வந்து பெரும்பாலும் இருக்கும். என்னென்ன லெப்பார்ட்ஸ் அப்படின்னு இல்லாமல் ஜென்ரலாக இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு என்னென்ன டாப் லெவல் ப்ரிடேட்டர்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. இவங்களுக்கு என்னென்ன ஜென்ரலாக இருக்கும், அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா போச்சிங் வந்து பண்ணிடுவாங்க. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய காம்படிஷனு, அப்புறம் லேண்ட் வந்து டிகிரேட் ஆகிறது, அப்புறம் நாலாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் சர்வைலன்ஸ். இதெல்லாமே பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு லெப்பார்டுக்கு வந்து த்ரெட் ஆகும். இது மேக்ஸிமம் வந்து எல்லாமே கன்வென்ஷனல் எல்லாமே இருக்கும். இப்போ புதுசாக வந்து இந்த லெப்பார்ட்ஸுக்கு ஒரு சில விலங்குகளுக்குலாம் என்ன ஒரு த்ரெட் வந்திருக்குன்னு கேட்டால், அன்கன்வென்ஷனல் த்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு த்ரெட் வந்திருக்கு. இந்த அன்கன்வென்ஷனல் த்ரெட் அப்படின்னா, ஒரு கிணறு திறந்திருக்கும் பார்த்தீங்களா, திறந்திருக்கக்கூடிய கிணத்துல வந்து அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரைவெல்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த இதுக்குள்ளே வந்து இந்த லெப்பார்ட்ஸ் வந்து பொத்துன்னு வந்து விழுந்துருது கண்ணு தெரியாமல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் வந்து இது கிணத்துக்குள்ளே விழுகுது அப்படின்னு கேட்டால், குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீ மான்சூன் டைம் அண்ட் மான்சூன் டைமில் தான் வந்து இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் வந்து அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. காரணம் என்னென்னா, அதிகமான ரெயின்ஃபால் இருந்துச்சுன்னு வைங்களேன், இந்த விலங்குகளுக்கு வந்து கண்ணு தெரியாமல் இருக்கும், லோ விசிபிலிட்டி இருக்கும் இல்லையா. அந்த லோ விசிபிலிட்டினால எங்கே போகிறோம் ஏது வரோம் அப்படின்னு தெரியாமல் அப்படியே நடந்துகிட்டே வந்து பொத்துன்னு வந்து கீழே வந்து விழுந்துருது. இதுதான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. இது அன்கன்வென்ஷனல் த்ரெட் அப்படிங்கிறாங்க. இது கிணத்துக்குள்ளே விழுகிறதுனால என்னென்னலாம் பிரச்சனை நடக்கும், ஸ்ட்ரெஸ் ஆகுது, இன்ஜுரி ஆகும், ஏன் ஒரு சில பேர் வந்து மரணமே அடைஞ்சிருது. கிட்டத்தட்ட 8க்கும் மேற்பட்ட விலங்குகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இறந்துருக்கு. இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நடந்துகிட்ருக்கு. இன்கேஸ் இது உள்ளே விழுந்து இறந்து போயிட்டாலும் கொஞ்சம் விலங்கின் ஆர்வலர்கள் வேணால் அது டென்ஷனாக இருக்கும். டக்குன்னு இது கிணத்தை விட்டு வெளியே வந்துருச்சுன்னு வைங்களேன், அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய கதியை நினச்சி பாருங்கள், துண்டக்கானம் துணியக்கானம் தெரிச்சு ஓடிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இதை வந்து நம்ம தடுக்கிறதுக்கு தேவையான முயற்சியில் வந்து எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது குறிப்பாக வந்து 2008 2017 வரைக்கும் ஒரு NGO வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ரிசர்ச் கவர்மெண்ட் கிடையாது, இது வந்து ஒரு NGO வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 2008 2017 வரைக்கும் 70 இன்சிடென்ட்ஸ் இது வரைக்கும் நடந்திருக்கு. இந்த 70 இன்சிடென்ட்ஸில் ஒரு 29 வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் டிரான்ஸ்லோகேட் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒரு 28 வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதே சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. ஒரு 11% மட்டும், ஒரு 8 விலங்குகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இறந்து போயிடுச்சு. மீதி இருக்கக்கூடிய 7 வந்து பார்த்திங்கன்னா சீரியஸான இன்ஜுரினால இதை காட்டுக்குள்ளே விட முடியாது, விட்டால் செத்து போயிடும். ஜூ கொண்டு போயிட்டோம்னா அங்கே வச்சு நம்ம இதை வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து ஜூவில் வச்சு பராமரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த அன்கன்வென்ஷனல் த்ரெட் வந்து லெப்பார்டுக்கு மட்டும் இல்லாமல் ஸ்லோத் பியர், எலிஃபெண்ட்டுக்கு, ஆறு சம்பர் சித்தாலு, அடுத்து பிளாக் பக்கு, பெங்கால் ஃபாக்ஸு, மகரு, அடுத்து ஸ்மால் இண்டியன் சிவெட், இந்த மாதிரியான பல விலங்கினங்களுக்கு வந்து இந்த அன்கன்வென்ஷனல் த்ரெட் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. குறிப்பாக எந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால் ஹை ரெயின்ஃபால் ஏரியா அப்படிங்கிறாங்க. அதனால தான் வந்து கர்நாடகாவில் வந்து உடுப்பி டிஸ்ட்ரிக்டில் வந்து ஹை ரெயின்ஃபால் வந்து நடந்துகிட்ருக்கு. அதனால் அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமான ரிப்போர்ட் வந்து நடந்துகிட்டே இருக்குது. அதிகமாக வந்து கிணத்துக்குள்ளே விழுகிறது அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது தான் வந்து இந்த ஆர்டிக்கில் வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணியிருக்காங்க. புதுசாக ஒரு அன்கன்வென்ஷனல் த்ரெட் வந்து நடந்திருக்கு. இப்போ இதை பேஸ் பண்ணி நாம் என்ன பார்க்கலான்னு கேட்டால், நம்மளுடைய என்வரான்மெண்ட்டில் வந்து ஸ்னோ லெப்பார்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெஷர்ஸ்லாம் நம்ம கவர்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. லெப்பார்ட்ஸ் அப்படிங்கிறத தாண்டி வந்து ஸ்னோ லெப்பார்ட்ஸ் தான் வந்து என்டேஞ்சர்டு ஸ்பீஷீஸாக வந்து இருக்குது. ஏன்னா லெப்பார்ட்ஸ்லேயே வந்து நிறைய லெப்பார்ட்ஸ் இருக்குது இல்லையா. அதில் ஸ்னோ லெப்பார்டில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்டேஞ்சர்டு ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல வந்து இருக்குது. அதை பற்றின ஒரு சில விஷயங்கள் வந்து பார்க்கலாம்.
ஸோ உலகம் பூரா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7500க்கும் மேற்பட்ட ஸ்பீஷீஸ் வந்து உலகத்தில் வந்து சுற்றிட்டே இருக்குது. குறிப்பாக வந்து எந்தெந்த கண்ட்ரீஸில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா சைனாவில் இருக்குது, அதை தொடர்ந்து மங்கோலியா, அடுத்து இந்தியான்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 400லேருந்து ஒரு 700 ஸ்னோ லெப்பார்ட்ஸ் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. குறிப்பாக அது எந்த இடத்துல இருக்குன்னு கேட்டால் ஹை லேட்டிடியூட் ஏரியாஸில் தான் இருக்கும். அதாவது ஹிமாலயாஸில் இருக்கக்கூடிய ஹை லேட்டிடியூட் ஏரியாஸில், ஹிமாலயாஸ்ன்னு இல்லாமல் அதுலேயே ஹை லேட்டிடியூட் ஏரியாஸில் மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்னோ லெப்பார்ட்ஸ் இருக்குது. இது எந்தெந்த ஹை லேட்டிடியூட் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்னென்னலாம் ஞாபகத்துக்கு வரும்? ஜம்மு அண்ட் காஷ்மீர், அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உத்தரகாண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ், அடுத்து வேறு என்ன சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹை லேட்டிடியூட் ஏரியாஸ், அடுத்து ஸ்னோ கவர் இருக்கக்கூடிய ஏரியாஸ். அந்த இடத்துல தான் வந்து இந்த ஸ்னோ லெப்பார்ட்ஸ் வந்து அதிகமாகிக்கிட்டே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு ஒரு சில த்ரெட்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம முன்னாடி வந்து பார்த்தோம் பார்த்திங்கன்னா என்னென்ன த்ரெட்ஸு, காம்படிஷனு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் டீக்ரடேஷனு, அடுத்து வந்து போச்சிங், அப்புறம் வந்து லோக்கல் எக்ஸ்டென்ஷன்ஸ், அடுத்து ஒரு சில அன்கன்வென்ஷனல் த்ரெட்ஸ். ஸோ இந்த மாதிரினால இதுக்கு த்ரெட்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. இதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா 2009 வந்து ப்ராஜெக்ட் ஸ்னோ லெப்பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. SLP அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி ஸ்னோ லெப்பார்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. இதன் அடிப்படையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் சிம்பிள், ஹிமாலயாஸில் இருக்கக்கூடிய ஹை லேட்டிடியூட் ஏரியாஸில் இருக்கக்கூடிய வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதாவது ஹிமாலயன் ரீஜனில் இருக்கக்கூடிய ஹை லேட்டிடியூட் ஏரியாஸில் வந்து வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன்ஸை வந்து இன்னும் நாம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இதோடைய பிளானாகவே இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா இதோட எய்ம் அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னா, லோக்கல் கம்யூனிட்டி பீப்புள்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, இந்த லோக்கல் கம்யூனிட்டிஸை இன்க்ளூட் பண்ணிவிட்டு நாலேஜ் பேஸ்டு ப்ளஸ் அடாப்டேட்டிவ் கன்சர்வேட்டிவ் ப்ராசஸை வந்து நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணணுங்கிறாங்க. லோக்கல் கம்யூனிட்டிஸை இன்க்ளூட் பண்ணிவிட்டு நாலேஜ் பேஸ்ட் அண்ட் அடாப்டேட்டிவ் கன்சர்வேஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த SLPயோட ஒரு பிளானாக வந்து இருக்குது. எதுக்காக லோக்கல் கம்யூனிட்டிஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்டால், ஏன்னா இவங்களுக்கு தான் தெரியும் இந்த ஸ்னோ லெப்பார்டோட ரேஞ்ச் எது வரைக்கும் இருக்கும், அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட ஹேபிடேட்ஸ் வந்து எந்த இடத்துலலாம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுப்பாங்க. லோக்கல் கம்யூனிட்டிஸ் அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களையும் வந்து நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இதோட எய்ம். நாலேஜ் பேஸ்ட் அண்ட் அடாப்டேட்டிவ் கன்சர்வேஷனாக வந்து இருக்கணும். சிம்பிள். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இதோட கோல் அப்படின்னு என்ன ஃபில்ஃபில் பண்ணி வச்சுருக்காங்கன்னு கேட்டால், பார்ட்டிசிபேட்டரி பாப்புலேஷன்ஸ். அதாவது என்ன சிம்பிளாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டால், கன்சர்வேஷன், அதாவது சுற்றி இருக்கக்கூடிய வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன்ஸையும் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சிம்பிளாக என்ன சொல்லியிருக்காங்க, வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன்ஸ், அதாவது அங்கே இருக்கிற ஸ்னோ லெப்பார்டு மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இருக்கக்கூடிய வைல்ட் லைஃப் பாப்புலேஷன்ஸையும் வந்து நாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஒரு சில ஸ்பீஷீஸ்லாம் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் பேர்லாம் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னென்ன ஸ்பீஷீஸ்லேயே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் இருக்கும். என்ன சொல்லுவாங்க, கீஸ்டோன் ஸ்பீஷீஸு, அம்பர்லா ஸ்பீஷீஸு, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா என்டேஞ்சர்டு ஸ்பீஷீஸு, அடுத்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு ஸ்பீஷீஸ். ஸோ அதில் முக்கியமாக நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு கேட்டால், கீஸ்டோன் ஸ்பீஷீஸ்னு என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், அம்பர்லா ஸ்பீஷீஸ்னு என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், ஃப்ளாக்ஷிப் ஸ்பீஷீஸ்னு என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். நம்மளோட UPSCயில் என்விரான்மெண்ட் டாப்பிக்கில் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து படிச்சிருப்போம். இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டாப் லெவல் ப்ரெடேட்டர்ஸ், அதாவது லெப்பார்டுங்கிறது டாப் லெவல் ப்ரெடேட்டர்ஸ். என்னென்னலாம் டாப் லெவல் ப்ரெடேட்டர்ஸாக இருக்கும், டைகரு, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா லயனு, அப்புறம் வந்து சீட்டா, இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப் லெவல். அப்புறம் ஸ்னோ லெப்பார்டு, இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப் லெவல் ப்ரெடேட்டர்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அது என்ன டாப் லெவல் ப்ரெடேட்டர்ஸ்? இப்போ உதாரணமாக வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் எங்கே ஸ்னோ லெப்பார்ட் பற்றி பேசியிருக்காங்க, நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாமல் வேறு ஒரு இதை வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ வந்து டைகர் நம்ம வச்சுக்கலாமே. இப்போ டைகர் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் வந்து கிராஸ் லேண்டு நம்ம வச்சுக்கலாம். இது வந்து கிராஸ் லேண்டு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிராஸ் யார் சாப்பிடுவாங்க, கேட்டில் சாப்பிடுவாங்க, அடுத்து டியர் சாப்பிடுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து இருக்கும். இந்த கேட்டில், டியர் இதெல்லாம் யார் சாப்பிடுவாங்க அப்படின்னா இந்த டைகர் வந்து சாப்பிடுவாங்க. இன்கேஸ் இந்த டாப் லெவல் ப்ரெடேட்டரான டைகர் வந்து இந்த இடத்துல இல்லாமல் போச்சுன்னா என்ன நடக்கும், இந்த கேட்டில், டியர் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சோர்ந்து போயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இந்த கிராஸஸ் எல்லாத்தையுமே வந்து காலி பண்ணிடும். இப்போ டைகர் வந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டும் தெரிச்சு ஓடிடும். ஒருவேளை டைகரே இல்லாமல் இருந்துச்சுன்னா இது அந்த சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கிராஸஸையுமே சாப்பிட்டு கடைசியில் வந்து சாப்பாடு இல்லாமல் இந்த கேட்டிலும் டியரும் வந்து செத்து போயிடும். ஸோ இதுதான் வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், இப்போ டைகர் இந்த இடத்துல ப்ரொடெக்டிவாக இருந்துச்சுன்னா டோட்டல் ஈகோசிஸ்டமும் ஹெல்த்தியாக இருக்குமா. டைகர் இருக்கும், தேவையான கேட்டில்ஸை விரட்டும், கேட்டில் விரட்டுறதுனால வந்து சாப்பிட முடியாது. அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ஸில் என்ன நடக்கும்னா, சிம்பிளாக வந்து A to Z வந்து அந்த எக்கோசிஸ்டமே வந்து ஹெல்த்தியாக இருக்கும்.
அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஸ்னோ லெப்பர்டை மட்டும் நம்ம சிம்பிளாக ஸோ ஜென்ரலாக டாப் லெவல் ப்ரெடேட்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணனா சுற்றி இருக்கக்கூடிய ஈகோ சிஸ்டம் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு நம்புகிறாங்க. ஸோ இதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்னோ லெப்பார்ட்ஸையுமே வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா இதை வந்து ஒரு அம்பர்லா ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இந்த SLP ப்ராஜெக்ட் மூலிமா வந்து இதை அம்பர்லா ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸ்னோ லெப்பர்ட் அப்படிங்கிறது அம்பர்லா ஸ்பீஷீஸ். இந்த அம்பர்லா ஸ்பீஷீஸ் எல்லாமே ப்ரொடெக்டிவாக இருந்துச்சுன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய ஈகோ சிஸ்டமும் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுதான் வந்து அம்பர்லா ஸ்பீஷீஸ். பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எந்தெந்த இடத்துலலாம் இருக்குன்னு கேட்டால் இது ஃபாரஸ்ட் ஏரியாவில் மட்டும்தான் இருக்குன்னு கேட்டால் நான் ஃபாரஸ்ட் ஏரியாஸ்லேயும் இருக்கும், ஸ்பார்ஸ்லி ஃபாரஸ்ட் ஏரியாஸ்லேயுமே வந்து இந்த ஸ்னோ லெப்பர்ட்ஸ் வந்து இருக்கும். ட்ரான்ஸ் ஹிமாலயன் ரீஜனாக இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் ஹிமாலயன்ஸு, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் ஹிமாலயன்ஸ், இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3000 மீட்டர்லேருந்து 4000 மீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய ஹை லாட்டிடியூட் ரீஜன்ஸில் வந்து இந்த ஸ்னோ லெப்பர்ட்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். இந்தியா வந்து முக்கியமாக ஒரு சில அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா 2003 வந்து ஒரு 2 அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த அக்ரிமெண்ட் பேர் வந்து கன்வென்ஷன் ஆன் மைக்ரேட்டரி ஸ்பீசஸ்ன்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் படி என்ன நடக்கும்னு கேட்டால் வைல்ட் லைஃப் ஸ்பீசிஸ் எல்லாத்தையுமே வந்து பத்திரமா வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறது அந்த கன்வென்ஷன்லேயும் மைக்ரேட்டரி ஸ்பீசிஸில் வந்து ஸ்னோ லெப்பர்ட்ஸையும் ஒன்றா வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து கன்சர்வேஷன்ஸ் ஆஃப் மைக்ரேட்டரி ஸ்பீசிஸ்லேயும் வந்து இந்த ஸ்னோ லெப்பர்ட் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய பிலிம்ஸ் ஃபேக்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 2003 வந்து சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட்டில் வந்து இந்தியா வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அது என்ன சைட்ஸ் அப்படின்னு கேட்டால் கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷனல் ட்ரேட் ஆன் என்டேஞ்சர்டு ஸ்பீஷீஸ். ஸோ வந்து நம்ம முன்னாடி சொன்னால் ஸ்னோ லெப்பர்ட் வந்து என்டேஞ்சர்டு ஸ்பீஷீஸ். இந்த என்டேஞ்சர்டு ஸ்பீஷீஸை வந்து ட்ரேட்லேருந்து வந்து தடுக்கணும். ஏன்னா அந்த என்டேஞ்சர்டு ஸ்பீஷீஸ் இதுவே வந்து என்டேஞ்சர்டாக இருக்குது, எப்போ சாக போதும் அப்படின்னு தெரியல, நாளைக்கு சாகமா நாளானி சாகமா அப்படிங்கிறது வந்து தெரியாமல் இருக்கிற பேர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது நாளைக்குன்னா ஒரு லோக்கல் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஒரு வருஷம் 2-3 வருஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு ஸ்பீஷீஸ். இது வந்து என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ், இது கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் கிடையாது. இது நார்மலாக என்ன சொல்லலாம்னா இது வந்து ஒரு என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ், கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து இந்த சைட்ஸ். அதுக்கு கீழே வந்து இந்தியா வந்து ராட்டிஃபை பண்ணியிருக்கிறதுனால 2003 மைக்ரேட்டரி ஸ்பீஷீஸ்லேயும் இது இருக்குது, சைட்ஸ்லேயும் வந்து இது வந்துருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்னோ லெப்பர்ட்ஸ் பற்றி டிஸ்கஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் சைட்ஸ்லேயும் சைன் பண்ணியிருக்காங்க, கன்வென்ஷன் ஆன் மைக்ரேட்டரி ஸ்பீஷீஸ்லேயும் வந்து இதை சைன் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து இந்த நியூஸில் வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் செட் ஃபார் மைதன் சர்வே ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் இன் ஆந்திர பிரதேஷ் நேஷனல் பார்க். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷில் பாப்பிகொண்டா நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த பாப்பிகொண்டா நேஷனல் பார்க்கில் என்ன பண்ண போகிறாங்கன்னா பட்டர்ஃப்ளை ஸ்பீசிஸ் பற்றின ஒரு சர்வே வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அது ஃபஸ்ட் டைம் வந்து சர்வே வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்னல் ஸ்டடீஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த இன்டர்னல் ஸ்டடீஸ் பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 121 பட்டர்ஃப்ளை ஸ்பீசிஸ் வந்து இந்த பாப்பிகொண்டா நேஷனல் பார்க்கில் வந்து இருந்திருக்கு. இந்த பாப்பிகொண்டா நேஷனல் பார்க்கை வந்து எப்போ நேஷனல் பார்க்காக டிக்ளேர் பண்ணாங்கன்னு கேட்டால் 2018 தான் வந்து இதை நேஷனல் பார்க்குன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இதோட நம்மளோட பிலிம்ஸ் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து இந்த பாப்பிகொண்டா நேஷனல் பார்க் வந்து ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது. ஈஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பாப்பிகொண்டா ஹில் ரேஞ்சில் வந்து இது வந்து இருக்குது. பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு ரிவர் இருக்குமான்னு கேட்டால் ஆமாம், கோதாவரி ரிவர் வந்து ட்ராவல் ஆகிட்டு வந்து போய்கிட்டே இருக்குது. இந்த சர்வேயோட முக்கியமான எய்ம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லா பட்டர்ஃப்ளை ஸ்பீசிஸ் பற்றின ஒரு ரெக்கார்டையும் வந்து க்ரியேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நேஷனல் பார்க்கில் இருக்கக்கூடிய மைக்ரேட்டரி ஸ்பீசிஸ் பற்றின ஒரு ஸ்டடீஸையும் வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து இந்த ரிப்போர்ட்டை கண்டக்ட் பண்ணிவிட்டு இந்த ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இதை எங்கே கொண்டு போய் சப்மிட் பண்ண போகிறாங்கன்னு கேட்டால் 2020 பிப்ரவரி மாதம் வந்து காந்தி நகரில் வந்து ஒரு கன்வென்ஷன் ஒரு மீட்டிங் வந்து நடக்க போகுது. என்ன மீட்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்வென்ஷன் ஆன் கன்சர்வேஷன் ஆஃப் மைக்ரேட்டரி ஸ்பீசிஸ், அதாவது கன்வென்ஷன் ஆன் கன்சர்வேஷன் ஆஃப் மைக்ரேட்டரி ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லி காந்தி நகரில் வந்து நடக்க போகுது. அந்த இடத்துல இந்த ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதுவும் நம்மளுடைய GS3ல் என்வரான்மெண்ட் டாபிக் கீழே வரும். நம்மளுடைய பிலிம்ஸ் ஃபேக்ட் அப்படிங்கும்போது பாப்பிகொண்டா ஹில் ரேஞ்ச் எங்கே இருக்குது, இது நேஷனல் பார்க் இருக்குது. இது எப்போ நேஷனல் பார்க்காக டிக்ளேர் பண்ணாங்கன்னா 2018 வந்து டிக்ளேர் வந்து பண்ணியிருக்காங்க. இதான் வந்து இந்த நியூஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹெவி மெட்டல்ஸ் கண்டாமினேட்டிங் இந்தியன் ரிவர்ஸ். அதாவது இந்தியன் ரிவர்ஸை வந்து பெரும்பாலான மெட்டல்ஸ் வந்து கண்டாமினேட் பண்ணிகிட்டே இருக்குது. இந்தியன் ரிவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான கண்டாமினேட்டிங் பொல்யூட்டன்ஸ் வந்து உள்ளே வந்து கலந்துருது. இதை வந்து மனிதர்கள் குடிக்கிறதுனால அவங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்து உள்ளாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை வந்து யார் கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2014 2018 ஏப்ரல் வரைக்கும் இந்த ஸ்டடியை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. பலதரப்பட்ட நதிகள்லேருந்து வெவ்வேறு இடங்களில் வந்து சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டில் வச்சு இவங்க என்ன அனலைஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் நம்மளுடைய இந்தியன் ரிவர்ஸ் வந்து பெரும்பாலும் வந்து பொல்யூட்டன்ட் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. எப்படி இந்த பொல்யூட்டன்ட் வந்து ரிவரில் வந்து மிக்ஸ் ஆகுதுன்னு கேட்டால் மைனிங்னாலையும், அடுத்து மில்லிங், பிளான்டிங் சர்ஃபேஸ், ஃபினிஷிங் இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரியான பல இது வந்து இதுக்கு காரணகர்த்தாவாக இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய டாக்ஸிக் மெட்டல்ஸ் வந்து என்வரான்மெண்ட்டோட மிக்ஸ் ஆகுது.
இப்படி மிக்ஸ் ஆகி ரிவரோட கலக்கும்போது இது வந்து ரிவரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொல்யூட்டண்ட்டாக மாறிடுது. பொல்யூட்டண்ட்டாக மாறுறதுனால என்ன நடக்கும், இதை மனிதர்கள் குடித்தாங்கன்னா மனிதர்களுக்கு வந்து ஆபத்து அப்படிங்கிறாங்க. இருக்கிறதுலேயே வந்து பல கண்டாமினன்ட்ஸ் பொல்யூட்டன்ஸ் வந்து இருக்குது. அதில் இருக்கிறதுலேயே வந்து மோஸ்ட் காமனான கண்டாமினன்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அயன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இரும்பு தாது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக வந்து நம்மளுடைய வாட்டர்ஸில் வந்து மிக்ஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வேறு என்ன நல்லா இருக்குன்னு கேட்டால் ஜென்ரலாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா அதர் மேஜர் இருக்கிறதுலே மேஜர் எது அப்படின்னு கேட்டால் அயன் வந்து கண்டாமினன்ட் அதிகமாக இருக்குது. அயனை தாண்டி வேறு என்ன இருக்குன்னு கேட்டால் லெட்டு, நிக்கல், குரோமியம், காட்மியம், காப்பர் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது. இதை வந்து 3 வகையாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இந்த தண்ணி எடுத்திருக்காங்க இல்லைங்களா, கிட்டத்தட்ட 442 சாம்பிள்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 442 சாம்பிள்ஸ் வந்து எந்தெந்த இடத்துல இருந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா வெவ்வேறு ரிவர்ஸ், அதாவது வந்து இப்போ வந்து ப்ரீ மான்சூன் டைம் இருக்கும் பார்த்தீங்களா, மழை பெய்யறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டம், அந்த சமயத்தில் ஒரு ரிவர்லேருந்து தண்ணி எடுக்கிறது, அந்த சமயத்தில் அதோட பொல்யூட்டன் வந்து எப்படி இருக்குது. அடுத்து மான்சூன் சமயத்தில் வந்து அதே ரிவர்லேருந்து தண்ணி எடுக்கிறது. ஸோ இப்போ மான்சூனில் இருக்கும்போது இப்போ இதனுடைய கண்டாமினேஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அடுத்து மான்சூன் முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்ட் மான்சூன் அப்போ வந்து அதே ரிவரில் வந்து தண்ணி எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு நதிகளில் இருந்து வந்து எடுத்திருக்காங்க. அப்போ எல்லா ரிவர்ஸ்லையும் இதே மாதிரி வந்து ஈக்குவலாக பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டால் ஈக்குவலாலாம் பண்ணியிருக்க முடியாது. ஒரு சில முக்கியமான நதிகளில் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க. கங்கா, யமுனா, கோதாவரி இந்த மாதிரி மல்டிபிள் சைன்ஸ். இப்போ கங்காக்குன்னா அதுக்கு பெரிய ட்ரிபியூட்ரிஸ் இருக்கும். ஸோ அதனால் வெவ்வேறு இடங்களில் வந்து அதோட ட்ரிபியூட்ரிஸ்லேருந்து தண்ணியை வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த தண்ணியெல்லாம் எடுத்து என்ன செக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் மழை பெய்யறதுக்கு முன்னாடி, அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மான்சூன் டைமில் வந்து அந்த நான் மான்சூன் டைமில் ரிவர்லேருந்து நம்ம தண்ணி அந்த ரிவர்லேருந்து சாம்பிள் எடுக்கிறோம் இல்லைங்களா, அப்போ என்னென்ன அதிகமாக இருக்குன்னு கேட்டால் லெட்டு, காட்மியம், நிக்கல் அண்ட் குரோமியம், காப்பர் இது எல்லாமே வந்து அந்த தண்ணியில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுவே மழை பெஞ்சதுக்கு முன்னாடி மழை பெஞ்ச அப்போ என்ன நடக்கும்னு கேட்டால் என்வான்மெண்ட்டில் மிக்ஸ் ஆகிருக்கும் பார்த்தீங்களா, இந்த பொல்யூட்டன்ஸ், டாக்ஸிக் மெட்டல்ஸ் எல்லாமே இது அப்படியே மழையில் அடிச்சுட்டு அந்த ரிவரோட வந்து மிக்ஸ் ஆயிடுது. அப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டால் அயனு, லெட்டு, குரோமியம், காப்பரு இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மான்சூன் டைமில் அதோட டாலரன்ஸ் லிமிட்டையே வந்து தாண்டி இருக்குது. இதை மனிதர்கள் வந்து குடிக்கவே கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நல்ல வேளை ஆர்சனிக் அண்ட் ஜிங்க் இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து லிமிட்டடாக தான் இருக்குது. ஒருவேளை இதுவும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மனிதர்களோட உயிருக்கே வந்து ஆபத்தாக போயிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ப்ரீ மான்சூன் டைமில் இருந்ததை விட மான்சூன் டைமில் வந்து அதோட டாலரன்ட் லிமிட்டையும் வந்து தாண்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இந்த அயன் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா இதனால் என்ன நடக்கும், இந்த அயன்ஸை வந்து எல்லாமே வந்து என்ன ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸ் எல்லாமே வந்து சாப்பிடும். ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸ் வந்து சாப்பிட்றதுனால என்ன நடக்கும்னா அதோட க்ரோத் வந்து ரொம்ப 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 அயன் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது வந்து அதிகமாக சாப்பிட்றதுனால வந்து அது வந்து அதிகமாக சாப்பிட்டதுனால என்ன நடக்கும்னா ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸ் வந்து அதிகமாக வந்து வளர ஆரம்பிக்கும். ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸ் அதிகமாக வளர ஆரம்பிக்கும் போது அது கூடி சீக்கிரம் வந்து இறந்துரும் இல்லைங்களா. அது இறக்க ஆரம்பிக்கும் போது அதிகமான கார்பன் டை ஆக்சைடை வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும். அது ரிலீஸ் பண்ணுறதுனால வந்து தண்ணியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து கம்மியாகும். இந்த இறந்து போய் இது மேலே போய் மிதக்கிறதுனால சூரிய வெளிச்சம் வந்து கம்மியாகும். அதனால் மறுபடியும் வந்து சூரிய வெளிச்சம் உள்ளே போகாமல் ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸ் மறுபடியும் வளர முடியாத ஒரு பிரச்சனைக்கு வரும். லாஸ்ட்டில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா அது டெட் ஜோனாக வந்து மாறிடும், டெசர்ட் ஜோனாக வந்து மாறிடும். அப்படிங்கிறத வந்து நீங்கள் அயன் ஃபெர்டிலைசேஷன்ஸ் வந்து படிச்சிருப்பீங்க. இப்போ வந்து நேச்சுரலாகவே வந்து இந்த அயன் வந்து இப்போ தண்ணியில் இருக்கிறதுனால இது ஒரு பிரச்சனையாகவும் வந்து நம்ம ஒரு ஆஸ்பெக்டில் வந்து நம்ம பார்க்கலாம். ஒரு ஆஸ்பெக்டாக வந்து இதை நம்ம வந்து பார்க்கலாம். மற்ற இந்த குரோமியமு, லெட்டு, அயனு, அடுத்து காட்மியமு, காப்பரு, நிக்கல் இது எல்லாமே அதிகமாக இருக்கிறதுனால மனித உயிரினங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனை வரும்னு கேட்டால் ஃபிசிக்கல், மஸ்குலர், நியூராலஜிக்கல் டெட்டர்ஜெனேட்டிவ் ப்ராசஸ் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். சிம்பிளாக என்ன சொல்கிறாங்க, அல்சைமர் டிசீஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அல்சைமர் டிசீஸ் வந்து பெரும்பாலும் யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா வயதானவர்களுக்கு தான் வந்து அல்சைமர் டிசீஸ் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்த படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், விஸ்வரூபன் 2 வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமலுடைய அம்மாவுக்கு வந்து அல்சைமர் டிசீஸ் இருக்கும். அல்சைமர் டிசீஸ் அப்படின்னா தான் யார் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கும், தனக்கு ஒரு பிள்ளை இருக்கான், புருஷன் இருக்கான் அப்படிங்கிறதா ஞாபகம் இருக்கும். ஆனால் முன்னாடியே நின்னால அது பையனா அப்படின்னு வந்து நமக்கு மறந்து போயிடும். அந்தளவுக்கு வந்து அது மறதியாக போயிடும். அதுதான் வந்து அல்சைமர் டிசீஸ். கமலஹாசன் முன்னாடியே வந்து நிற்பார். ஆனால் கமலஹாசன் என்ன சொல்லுவார் அப்படின்னா என் பையன் நல்லா டான்ஸ் ஆடுவான், கத்தக்கெல்லாம் நல்லா ஆடுவான்னு சொல்லிட்டு கமலஹாசன்ட்டே வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து அல்சைமர் டிசீஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இது ஒரு வித்தியாசமான நோய். என்ன அப்படின்னா உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை வந்து முடக்கி போட்டுரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா வாய் வந்து அதிகமாக வந்து வளரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு கோடு ஓட்டு நோட்டில் எழுதுறாங்க அப்படின்னா மொதல் வார்த்தை வந்து இந்த இடத்துல வந்து எழுதுறாங்க அப்படின்னு வைங்களேன், அவங்களுடைய பேர் வந்து மொதல் வார்த்தை இந்த இடத்துல வந்து எழுதுறாங்க, கடைசி வார்த்தை எந்த இடத்துல போய் முடியும்னு கேட்டால் 4வது லைன் 5வது லைன் அப்படியே கோணலாக கிறுக்கிக்கிட்டே வந்து இந்த இடத்துல வந்து எழுதிடுவாங்க. அவங்களோட ரைட்டிங் ஸ்டைலே வந்து மாறிடும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நடக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுதுன்னு வைங்களேன், இவங்களுக்கு அந்த இடத்த கிராஸ் பண்ணுறதுக்கும் குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரம் 3 மணி நேரம் வரைக்கும் ஆயிரும். ஸோ அந்தளவுக்கு ஸ்லோ மூமெண்ட்டாக போயிடும். அப்படியே பொறுமையாக நடந்து போகிற மாதிரியே இருக்கும்.
ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ராங்கன்ஸ்டைன் டிசீஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மஸ்குலர் டிஸ்ட்ராஃபி அப்படின்னா அப்படியே உடல் வந்து தளதளத்து போயிடுறது, அப்படியே ஜவ்வாக மாதிரி மாறும் பார்த்தீங்களா. இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மஸ்குலர் டிஸ்ட்ராஃபிஸ். ஸோ இந்த மாதிரியான தண்ணிகளை எல்லாம் மனுஷங்க குடிக்க ஆரம்பித்தாங்கன்னா இந்த வியாதி எல்லாம் வந்துடும் அப்படின்னு வந்து ஆர்டிக்கிள் வந்து முடிச்சுருவாங்க. மேபி நம்மளுடைய ப்ரிலிம்ஸில் வந்து வாட்டர் பொல்யூஷன்ட்டுக்கு முக்கியமான காரணகர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால் அயர்ன் வந்து கேட்கலாம். கூட பின்னாடி என்னென்னலாம் வரும்னு கேட்டால் லெட் வருதா, காட்மியம் வருதா, நிக்கல் வருதா, குரோமியம் வருதா, காப்பர் வருதான்னு கேட்டால் டிசர்ட் ஆமாம் இது எல்லாமே வருது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நம்மளுடைய வாட்டரோட பொல்யூட்டன்ட்டுக்கு முக்கியமான காரணம் வந்து இது இருக்குது. அடுத்து இது மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் நம்மளுடைய போன வருஷம் ப்ரிலிம்ஸ்லேயே வந்து கேட்டு முடிச்சுட்டாங்க. ஸோ இப்போதைக்கு இதுதான் வந்து நியூஸ். Strengthen in numbers. A flagged collegium system is no reason to hold back the appointments in judiciary. ஸோ ஜுடிஷியரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைகோர்ட்டில் வந்து நிறைய வேக்கன்சிஸ் வந்து இருந்துகிட்டே இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து கவர்மெண்ட் தான் வந்து முக்கியமான காரணம். அவங்க ஒரு சில வெறுப்புகள் காரணமாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் சாங்ஷன் பண்ணக்கூடிய பேர்களையும் வந்து அதாவது நாங்கள் வந்து இவங்களை எல்லாத்தையுமே ஹைகோர்ட் ஜட்ஜாக வந்து அப்பாயிண்ட் பண்ணுங்கன்னு நாங்கள் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம். ஆனால் இருந்தாலும் இந்த 213 பேர்த்தையும் வந்து நீங்கள் ஹைகோர்ட் ஜட்ஜாக வந்து அப்பாயிண்ட் பண்ணாமல் வச்சுக்கிட்டே இருக்கீங்க, இதெல்லாம் வந்து தப்பு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் இதுக்கு வந்து நம்மளுடைய லக்ஷ்மிகாந்த் புக்கில் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில டேட்டா வந்து இந்த இடத்துல இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு டேட்டா என்னன்னு கேட்டால் 6 months டைம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். 6 months டைம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஜஸ்ட் ஒரு சின்னது ஒரு ஃபேக்ட் மட்டும் நான் எழுதிக்கிறேன். ஸோ இதான் வந்து இந்த இடத்துல வந்து போட்டிருக்காங்க. ஸோ சிம்பிள். ஃபஸ்ட் வந்து நீங்கள் லக்ஷ்மிகாந்த் புக்கில் வந்து படிச்சிருப்பீங்க. ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜை வந்து எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட் வந்து ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜை வந்து எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஹைகோர்ட் ஜட்ஜு அந்த சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாங்க, அடுத்து அதர் ஜட்ஜஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோட கொலிஜியம், அதாவது இந்த கொலிஜியத்தில் யார் இருப்பாங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருப்பாங்க. அடுத்து 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் வந்து இந்த இதில் வந்து இருப்பாங்க. இவங்க 2 பேர் இவங்க எல்லாமே என்ன சென்ட் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்து ஒருத்தரை வந்து நாங்கள் சீஃப் ஜஸ்டிஸாக வந்து நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணலான்னு இருக்கோம்னு சொல்லிட்டு இந்த சுப்ரீம் கோர்ட் கொலிஜியம் வந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணிவிட்டு சொல்லுவாங்க. இவரோட பேரை வந்து யூனியன் லா மினிஸ்ட்ரிக்கு வந்து அனுப்புவாங்க. யூனியன் லா மினிஸ்ட்ரி என்ன பண்ணும், இந்த கன்சிடரேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு ஒரு 2-3 பேரெல்லாம் கூட சேர்த்து அனுப்பியிருப்பாங்க. அதில் ஒரு சில பேர்த்த வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு வந்து அனுப்புவாங்க. ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் தலைமையில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுவார்னா இதை பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட்டுக்கு வந்து அட்வைஸ் வந்து பண்ணுவார். இவரை வந்து நீங்கள் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டாக வந்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து கொடுப்பாங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவார், ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து கன்சல்ட் பண்ணுவார். அதாவது கவர்னரை போய் கன்சல்ட் பண்ணுவார். இந்த மாதிரி உங்கள் மாநிலத்தில் வந்து ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் போஸ்ட் வந்து இன்னும் 6 மாதத்தில் வந்து வேக்கண்ட் ஆக போகுது. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இப்போயே ஒரு ப்ராசஸ் எடுத்து வச்சுருக்கோம். இவரை தான் வந்து நெக்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸாக வந்து போடலான்னு இருக்கோம், உங்களுடைய கருத்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கவர்னர்கிட்டையும் ஸ்டேட் கவர்மெண்ட்கிட்டையும் வந்து கேட்பாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கும்போது சிஎம், அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய லா மினிஸ்ட்ரி, இவங்கள்ட்ட வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சரி எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் வந்து பிரசிடென்ட்டுக்கு வந்து ஆர்டர் வந்து போடுவாங்க. இமீடியட்டாக வந்து அவர் வந்து பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணுவார்னா இவர் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீஃப் ஜஸ்டிஸுக்கான ஒரு ப்ராசஸாக வந்து போய்கிட்டே இருக்கும். இதுவே அதர் ஜட்ஜஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த அதர் ஜட்ஜஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு ஒரு சில முக்கியமான ப்ராசஸ். இப்போ நமக்கு இந்த சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் அதர் ஜட்ஜஸ் தான் வந்து நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில் சிம்பிளாக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சி வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு வேக்கன்சி வரப்போகுது, நம்மளுடைய ஹைகோர்ட்டில் வந்து ஒரு வேக்கன்சிஸ் வரப்போகுது. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது சீஃப் ஜஸ்டிஸ் வந்து பார்த்தோம், ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ். இப்போ அதர் ஜட்ஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹைகோர்ட் ஜட்ஜஸில் இருக்கக்கூடிய அதர் ஜட்ஜஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சீஃப் ஜஸ்டிஸ் வந்து என்ன பண்ணுவார், ஸ்டேட் ஹைகோர்ட்டில் இருக்கிற சீஃப் ஜஸ்டிஸ் ஆமாப்பா இன்னும் 6 மாதத்தில் ஒரு 4 போஸ்ட், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஒரு 4 போஸ்ட் வந்து வேக்கண்ட் ஆக போகுது. இந்த 4 போஸ்ட்டுக்கு ஒரு 8 பேர்த்தோட பேரை வந்து நம்ம ரெடி பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஸ்டேட் ஹைகோர்ட்டோட கொலிஜியம், அதாவது சீஃப் ஜஸ்டிஸும் ப்ளஸ் ஒரு 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜு இவங்க எல்லாமே சேர்ந்துட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஒரு 8 பேர்த்தோட பிளானை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே பண்ணுறாங்க. இவங்க பிளான்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு வித்தின் 6 வீக்ஸ் இந்த இடத்துல வந்து போட்டிருப்பாங்க. வித்தின் 6 வீக்ஸ்க்குள்ளே அதை வந்து இந்த பேரை வந்து இந்த 8 பேர்த்தோட பேரை யூனியன் லா மினிஸ்ட்ரிக்கு வந்து அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்குவோம். இந்த யூனியன் லா மினிஸ்ட்ரி எல்லாத்தையுமே ஃபர்தராக கண்டக்ட் பண்ணிவிட்டு இதை 4 வாரத்துக்குள்ளே வந்து
சுப்ரீம் கோர்ட்டோட கொலிஜியமுக்கு வந்து அனுப்புவாங்க. இந்த கொலிஜியத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருப்பார், ப்ளஸ் ஒரு 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையுமே இதை கன்சிடர் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா, இது அப்படியே பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் 3 வீக்குள்ளே இவங்க வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு வந்து இந்த பேர்லாம் இந்த மாதிரி நாங்கள் ஒரு பேர் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் ஒரு சிலர்லாம் மாடிஃபை பண்ணிவிட்டு ஒரு 9 பேர்த்தோட ஒரு பேர்லாம் வந்து உங்களுக்கு நாங்கள் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு வந்து நாங்கள் அனுப்பி விட்றோம் அப்படிம்பாங்க. பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் பார்க்குறாங்க, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், ஆஹா இவங்க எல்லாத்தையுமே தமிழ்நாட்டுக்கு அனுப்புகிறோமா, இவங்க எல்லாம் சேட்டை பிடிச்சவங்க, நமக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர்த்தோட பேரை வந்து வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. என்னடா இவங்க வந்து பேனான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு கொலிஜியம் சொல்லிடுச்சு, சுப்ரீம் கோர்ட் கொலிஜியம், இல்லைங்க நீங்கள் இவரை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பிரசிடெண்ட்டுக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த 4 பேர் தான் வந்து இன்னும் 6 மாதம் கழித்து ஸ்டேட் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஜட்ஜஸாக வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுவாங்க. இது நார்மல் ப்ராசஸ். இன்கேஸ் இவங்க மறுபடியும் இவங்க ரீகன்சிடரேஷனுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் அனுப்புகிறாங்க. அவங்களும் என்ன பண்ணுறாங்க, கொலிஜியம் என்ன பண்ணுறாங்க, இல்லை நீ இவங்களை தான் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படிங்கிற காரணத்தினால என்ன பண்ணுறாங்கன்னா, இதை அப்படியே வந்து கிடப்பில் வந்து போட்டுடுறாங்க. ஸோ இப்படி கிடப்பில் போட்டு தான் வந்து இந்த 213 பேரும் வந்து வேக்கண்ட்டாகவே இருக்காங்க. அவங்களுடைய பேர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்கிட்ட வந்து பேர் இருக்குது. ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்களுக்கு பிடிக்காததுனால ஒரு சில காரணங்களால் வந்து பிடிக்கலன்னு இல்லை, ஒரு சில காரணங்களால் அந்த காரணங்களால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த 213 பேர்த்தையுமே வந்து அப்பாயிண்ட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் வர வரைக்கும் வந்து இவ்வளோ டைம் பீரியட் வந்துருக்கு, 6 மாதம் 6 வீக்கு, அடுத்து 4 வாரம் 3 வாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் பீரியட் வந்து இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் ஆஃப்டர் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு அடுத்து எந்த வித டைம் பீரியடுமே இல்லை. ஆனால் ஒரு ஜென்ரலான ஒரு டைம் பீரியட் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு 6 months அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த 6 months அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு இது கிடையாது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸையோ வந்து பைண்ட் பண்ணாது. ஜஸ்ட் 6 months அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மலான ஒரு பீரியட், அதுக்குள்ளே முடிச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா. ஸோ ஒரு ஃபிக்ஸ்டான டைம் இல்லாத காரணத்தினால இவ்வளோ பிரச்சனையும் வந்து போய்கிட்டே இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரு 6 monthsக்குள்ள கேப்புக்குள்ளே வந்து நடக்கிறது. ஒரு 6 months கேப்புக்குள்ளே வந்து இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து நடக்கிறது. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு ஃபிக்ஸ்டு டைம் பீரியட் இல்லாதனால பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் இந்த மாதிரி 38% ஆஃப் போஸ்ட் வந்து வேக்கண்ட் ஆகியே வச்சுட்டே இருக்காங்க அவங்களுடைய பர்சனல் ரீசன்ஸ்னால. ஸோ இதுதான் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ ப்ராசஸ் வந்து போய்கிட்டே இருக்குது. இவ்வளோ ப்ராசஸை தாண்டி வந்து இவங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாமல் வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. சிம்பிள் என்ன சொல்கிறாங்க, ஹைகோர்ட்டோட கொலிஜியமும் சரி, சுப்ரீம் கோர்ட் கொலிஜியம், அடுத்து வந்து கவர்மெண்ட் எல்லாருமே ஒன்று சேர்ந்து செயல்படணும், அப்போனா தான் இந்த பிரச்சனை இல்லாமையே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஹைகோர்ட்டோடைய ஜட்ஜஸோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்டன்சி கேசஸும் வந்து சால்வ் ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இந்த நியூஸ். ஸோ இப்போதைக்கு முக்கியமான ரீசன் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் வந்து ஒரு எந்த வித காலக்கெடுவுமே இல்லாததுனால வந்து போஸ்ட் எல்லாமே வேக்கண்ட்டாக இருக்குது. இவங்க அனுப்பி விட்டோம், அவங்களுக்கு வந்து சரி இவங்க தான் வந்து அடுத்த ஜட்ஜஸாக வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஸோ வந்து இதுதான் வந்து இந்த பிரச்சனைன்னு வந்து சொல்லியிருக்காங்க. த நாட் ஸோ பிரைட் ஐடியா ஆஃப் செல்லிங் த ஃபேமிலி சில்வர். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த ஒரு விஷயத்தில் வந்து இந்த டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதை வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இதனுடைய மதிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா 85,000 கோடியிலேருந்து 1,15,000 கோடி வரைக்கும் இதனுடைய மதிப்பு இருக்குது. இதை டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிட்டு இருக்கு, எல்லாத்தையுமே வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நம்ம வந்து வெவ்வேறு ஆஸ்பெக்டில் வந்து பார்த்துருப்போம். ஏர் இந்தியா வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல் வந்து பார்த்துருப்போம். இப்போ வந்து UPSC வேரிஸ். ஸோ அந்த பாரத் பெட்ரோலியம் வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களையும் வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்து எல்லா கருத்துக்களையும் ஒன்றா சேர்த்து வச்சுருக்காங்க. ஒன்றா சேர்த்து வச்சுட்டு மேபி நம்மளோட UPSC ப்ரிலிம்ஸ்லையோ இல்லை மெயின்ஸ்லையோ கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ சிம்பிள் இதை டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்கிறாங்க. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன ரீசன், முக்கியமான காரணம் வந்து ஃபிசிக்கல் டெபிசிட்டை வந்து டார்கெட் பண்ணணும். இப்போதைக்கு உங்களுடைய டார்கெட் எவ்வளோ இருக்குது, 3.4% இருக்குது. இந்த 3.4% வந்து நீங்கள் டார்கெட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் நாடு வந்து தரித்திரியம் இல்லாமல் இருக்குது. நீங்கள் வந்து அன்றாட தேவைக்கு வந்து கடன் வாங்காமல் இருக்கிறீங்க. அடுத்து கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட பணம் இருக்குது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஃபிசிக்கல் டெபிசிட்னா என்னென்னு நீங்கள் வந்து நம்ம முன்னாடியே வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபிசிக்கல் டெபிசிட்டை வந்து டார்கெட் பண்ணணும். ஃபிசிக்கல் டெபிசிட்டை டார்கெட் பண்ணணும்னு என்ன பண்ணுறாங்க, RBI கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கிறாங்க. டிவிடெண்ட் அப்படிங்கிற பேரில் வந்து ஒட்டுமொத்த பணத்தையும் நீங்கள் எங்களுக்கு கொடுங்க. அடுத்து செபிகிட்ட இருந்து பணத்தை பிடிங்கிட்டாங்க. இப்போ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பேர்லேயும் வந்து பணத்தை வந்து வாங்கிட்டே இருக்காங்க. நீங்கள் இவ்வளோ தான் வாங்குறீங்கல்ல, இந்த பணத்தை வச்சு நீங்கள் ஃபிசிக்கல் டெபிசிட்டை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க. என்ன அப்படின்னா 3.4% இருக்கிறத வந்து நீங்கள் எப்படி மாற்றுறீங்க, உங்களுக்கு கிடைச்ச பணத்தை எல்லாமே 3.3% வந்து மாற்றிட்டீங்க. இது இந்த வருஷத்துக்கு ஓகே.
அடுத்த வருஷம் இன்னொன்று இருக்குல்ல, அடுத்து 2020-21 வருதுல்ல, அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அப்பயும் இந்த 3.4% வந்து நீங்கள் டார்கெட் பண்ணி தான் ஆகணும். அப்போ மறுபடியும் என்ன வேறு எதையும் நீங்கள் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? தயவு செஞ்சு ஒரு பாலிசியை வந்து ஃப்ரேம் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சிம்பிளாக வந்து சொல்லி முடிச்சிட்டாரு. இன்கேஸ் நீங்கள் மறுபடியும் என்ன டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போய் என்ன ப்ரைவேட்டைசேஷனாக மாற்ற போகிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காரு. ரெண்டாவது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நேஷனல் செக்யூரிட்டி பேஸில் வந்து இதை வந்து அப்ரோச் பண்ணுறாரு. இப்போ வந்து இந்த இப்போ நார்மலாக ஒரு மொக்கையாக இருக்குது, அந்த பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் வந்து சரியாக வந்து பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது. ஸோ இதை வந்து சோல்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு பணமும் கிடைக்கும், அதுவும் முன்னேறும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆல்ரெடி இந்த பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் வந்து சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்படி ஃபங்க்ஷனாக இருக்கக்கூடிய இந்த இதில் வந்து நீங்கள் தேவையில்லாமல் உள்ள கை வச்சு இது எதுக்கு நீங்கள் மாற்றிட்டுறீங்க? சரியில்லை அப்படின்னா அதை நீங்கள் நல்லா பண்ணணும்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் சரியாக இருக்கிறத கொண்டு போய் நீங்கள் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா சரியில்லை. அதுவும் பெட்ரோலியம் சார்ந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணுறது வந்து நேஷனல் செக்யூரிட்டியை வந்து பாதிச்சிடும் அப்படிங்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிபிசிஎல் வந்து உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ க்ரூட் ஆயிலோட ரேட் எல்லாமே வந்து அதிகமாகிட்டே இருக்குது, நாளைக்கு வந்து நான் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது? ஸோ இந்த மாதிரியான ஒரு கேள்விகள் வராது, பட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆங்கிள் வந்து ஆத்தர் வந்து சொல்கிறார். நாளைக்கு அந்த மாதிரி தரலன்னு என்ன பண்ணுவாங்க? ஒரு கிரைசிஸ் வந்துடுச்சு, ஆயில் ரேட் வந்து அதிகமாகிடுச்சு, ஒரு போர் நடந்துருச்சு வெஸ்ட் ஏஷியாவில். ஸோ அந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதுவே அமெரிக்காவில் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 600 பில்லியன் பேரலை வந்து அந்த ரிசர்வை வந்து அண்டர் ஸ்டோரேஜ் லெவலில் வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கான். 600 பில்லியன் ரிசர்வ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கான். இப்போ நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தால் கூட 600 பில்லியன் பேரல் வந்து வச்சுருக்கான். அதை வச்சுட்டு அவனுடைய கண்ட்ரியோடைய க்ரூட் ஆயிலுக்கு தேவையான விஷயத்தை வந்து சப்போர்ட் பண்ணி வச்சுருக்கான். சைனா அப்படிங்கும்போது அது 400 பில்லியன் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. சவுத் கொரியா அப்படிங்கிறது 146 பில்லியன் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்பெயின் ஒரு 120 பில்லியன் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இந்தியா வெறும் 39.1 பில்லியன் பேரலை மட்டும்தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இதை வச்சு அமெரிக்காவோட மக்கள் தொகை வந்து மினிமம் போனால் ஒரு 35 கோடியிலேருந்து 45 கோடி தான் இருக்கும். அவனே 600 பில்லியன் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கான். இந்தியாவில் 130 கோடி வந்து தொடப்போகுது, வெறும் 39 பில்லியன் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில் நீங்கள் பிபிசியில் கொண்டு போய் நீங்கள் வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன நடக்கும்? இப்போ வந்து அவன் மறுபடியும் வந்து இந்த மாதிரி வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்பான், நான் ப்ரைவேட் கம்பெனிக்காரன். இப்போ உங்கள் கையில் இருக்க போது தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் இந்தியாவுக்குள்ள வந்து ஸ்டோர் பண்ணி வந்து அண்டர் ரிசர்வாக வந்து மாற்றி வச்சுப்பீங்க. ஒரு ப்ரைவேட் கம்பெனிஸ் எப்படி பண்ணுவான்னு நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க? உங்களோட நேஷனல் செக்யூரிட்டியாக வந்து நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட் கையில் இருந்துச்சுன்னா தேவையான அளவுக்கு இவங்களெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ப்ரைவேட் கையில் போயிடுச்சு அப்படின்னா, ஏன்னா இப்போ கவர்மெண்ட்டோட ஸ்டாக் வந்து வெறும் 53.3% வந்து இருக்குது. நீங்கள் வந்து இதை டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், அதோ கதி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நேஷனல் செக்யூரிட்டி அட்வைஸில் வந்து இதை வந்து பேசியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் சவுதி அரேபியாவோடலாம் சேர்ந்து வந்து நீங்கள் நிறையா லார்ஜஸ்ட் ரிஃபைனரியை வந்து நீங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு வந்துட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. சைனீஸ் கம்பெனி என்ன தெரியுமா பண்ணிகிட்டு இருக்கான்? அவன் விவரமாக அவனுக்கு தேவையான அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த கம்பெனிஸ் எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட் கம்பெனிஸாக தான் வச்சுருக்கான். அங்கே ஆயில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடியது எல்லாருமே யார் அப்படின்னா கவர்மெண்ட் கம்பெனிஸ். சைனா ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கு, இந்தியா வந்து ரிவர்ஸில் பண்ணிகிட்டு இருக்காங்க. விவரமாக பண்ணிகிட்டு இருக்கேன், நீங்கள் விவரமே இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து பண்ணிகிட்டு இருக்கான். சப்போஸ் நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா சைனீஸ் கம்பெனிஸ் தேவையான அளவுக்கு அந்த பேரலை யூஸ் பண்ணிப்பாங்க. அது எல்லாமே கவர்மெண்ட் கம்பெனிஸ். ஸோ உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் வராது, இந்தியா தான் சிக்கிட்டு முடிக்கும். ஸோ பார்த்து உங்களுடைய பாலிசிஸை வந்து ஃப்ரேம் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதான் வந்து இந்த நியூஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, லோக்சபா பாசஸ் பில் டு செட் அப் யூனிஃபைட் அத்தாரிட்டி ஃபார் ஃபினான்ஷியல் சர்வீஸ். ஸோ இந்த ஆர்டிக்கில் வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு யூனிஃபைட் அத்தாரிட்டி ஃபார் ஃபினான்ஷியல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. லோக்சபாவில் அதோட பில்லை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க நேற்று. ஸோ வந்து இதுதான். ஸோ சிம்பிள் இதுக்கு பேர் என்னன்னு கேட்டால் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர், அதாவது இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர். இதை தான் வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து குஜராத்தில் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2015 வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டரை வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர்னால் என்ன? சிம்பிள், ரொம்ப நம்ம எக்கனாமிக் வைஸாக போய் நம்ம வந்து பிஹெச்டி வாங்குற அளவுக்கு நம்ம பில்டப் கொடுத்துக்க வேண்டாம். நார்மலான லெவலில் இருந்து யோசித்தோம் அப்படின்னா, நம்மளோட யூபிஎஸ்சி ஃபேக்ட்டுக்கு நார்மலாக யோசிச்சோம்னா ஒரு 2 எக்ஸாம்பிள் வந்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டை வச்சு சொல்லலாம். இப்போ சரவணா ஸ்டோர்ஸ் நீங்கள் போயிருப்பீங்க, சேனல் இருக்கும்போது நீங்கள் எல்லாருமே வந்து சரவணா ஸ்டோர்ஸ் போயிருப்பீங்க. கீழே ஒரு கடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாத்திரம் வித்துட்டு இருப்பான். அடுத்து அதை தாண்டி போனோம் அப்படின்னு என்ன வித்துட்டு இருப்பான்? ஒரு துணி கடை வச்சுருப்பான். அடுத்து சென்ட்டு கடைன்னு சொல்லி தனியாக ஒன்று வச்சுருப்பான். அடுத்து தேவையான அளவுக்கு வீட்டு சாமான்லாம் வச்சு தனியாக வச்சுட்ருப்பான். ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் இது எல்லாமே வந்து அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே கிடைக்கும். இது கிடைக்கும், துணியும் கிடைக்கும். அடுத்து தேவையான பட்டாசு கூட வந்து விற்றாலும் விற்கலாம். நகைக்கடை வச்சுருப்பான். ஒரே பில்டிங்கில் இத்தனையும் இருக்கும். டிவி வச்சுருப்பான். A to Z எல்லாமே தொடப்பக்கட்டையிலேருந்து எல்லாமே வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து வச்சுருப்பான். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஐடி கம்பெனி வந்து சொல்லலாம். இது வந்து நிர்மலா சீதாராமன் வந்து இந்த எக்ஸாம்பிள் வந்து நேற்று சொல்லியிருந்தாங்க.
இதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது வந்து ஒரு ஐடி பார்க் அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம வந்து சிப்கட்டில் இருக்கக்கூடிய ஐடி பார்க் வந்து சோழிங்கநல்லூர் பக்கத்தில் இருக்க அந்த சிப்கட் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த இடத்துல இந்த சிப்கட் இருக்குது. என்ன ஆகும், கவர்மெண்ட் வந்து ஒரு லேண்ட் வந்து லீஸுக்கு விட்டுருப்பான். எல்லா ஐடி கம்பெனிஸும் அந்த லீஸுக்கு வாங்கின இடத்துல வந்து ஒரு பில்டிங்கை கட்டி ஒரு இடத்துல இருக்கும். டிசிஎஸ் இருக்கும், காக்னிசன்ட் இருக்கும், அடுத்து A to Z எல்லா வகையான கம்பெனிஸ் இருக்கும். குட்டி குட்டி கம்பெனிஸ் கூட வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து அந்த சிப்கட்டில் இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடி சர்வீஸ். இதே பேஸ் பண்ணி தான் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ இந்த சூப்பர் மார்க்கெட் எக்ஸாம்பிள்னு நம்ம சொல்லும்போது என்ன பண்ணலாம்னா, இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் வந்து A to Z எல்லா ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து பண்ணிக்கிட்டே வந்து இருப்பாங்க. A to Z வந்து எல்லா ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸையுமே வந்து அவங்க தங்களுக்கான வேலைகளை வந்து அந்த இடத்துல வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சிம்பிளாக என்ன சொல்லலாம்னா, ஈக்விட்டி ஃபண்டிங்கை வந்து பார்த்துட்ருப்பாங்க. அதாவது ஈக்விட்டி ஃபண்டிங் ஒரு சைடு வந்து பார்த்துட்ருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் டெப்ட் ஃபினான்சஸ் பண்ணிகிட்ருப்பாங்க, டெரிவேட்டிவ் ட்ரேடிங் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி A to Z சூப்பர் மார்க்கெட் மாதிரியே எல்லா வகையான ஃபினான்ஷியல் ஒர்க்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட இடத்துக்கு பேர் தான் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் அத்தாரிட்டி அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அதாவது A to Z எல்லா வகையான ஃபினான்ஷியல் சர்வீஸ் அத்தாரிட்டி வேலையும் பார்க்குறதுக்கு பேர் தான் வந்து ஒரு ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஃபினான்ஷியல் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து எல்லா வேலையுமே வந்து செய்வாங்க. சிம்பிளான ஒரு லாஜிக் இதுதான். இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த அத்தாரிட்டியில் ஒரு 9 பேர் இருப்பாங்க. யார் அப்படின்னா இந்த 9 பேர்த்தையும் யாரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து அப்பாயிண்ட் வந்து பண்ணுவாங்க. ஒருத்தர் வந்து தலைவர், அடுத்து ஒரு 4 பேர் வந்து 4 விதமான குரூப் வந்து இருப்பாங்க. RBI ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா செபி ஒருத்தரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, அடுத்து இன்சூரன்ஸ் கம்பெனி ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இவங்க வந்து ஒரு குரூப் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இந்த 4 பேர், இப்போ ஒரு 5. அது மட்டும் இல்லாமல் யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ஒரு 2 பேர்த்த வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, 7. அது மட்டும் இல்லாமல் சர்ச் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச் கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி ஒரு 2 மெம்பரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. டோட்டலாக 9 மெம்பர்ஸ் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் அத்தாரிட்டியில் வந்து இந்த இந்த 9 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு இதனுடைய பேசிஸ். ஸோ மொத்தம் 9 பேர் வந்து இருப்பாங்க. அடுத்து இந்த ஃபங்க்ஷன்ஸோட அத்தாரிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, த அத்தாரிட்டி வில் ரெகுலேட் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் சச் அஸ் செக்யூரிட்டிஸ், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி டெபாசிட்ஸ் ஆர் கான்ட்ராக்ட்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ். த அத்தாரிட்டி வில் ரெகுலேட் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ், financial service, financial institutions which have been previously approved by any appropriate regulators such as RBI and SEBI. அதாவது இவங்க ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸை வந்து இந்த அத்தாரிட்டி என்ன பண்ணணும்னு கேட்டால் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸை வந்து ரெகுலேட் பண்ணும். அடுத்து ஏதாச்சும் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் சர்வீசஸை வந்து ரெகுலேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் RBI and SEBI இவங்கெல்லாம் அப்ரூவ் பண்ணப்பட்ட இருக்கக்கூடிய ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, A to Z எல்லா விஷயத்தையுமே வந்து இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் அத்தாரிட்டி வந்து ரெகுலேட் வந்து பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். A to Z ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்டையும் இவங்க தான் ரெகுலேட் பண்ண போகிறாங்க, ஃபினான்ஷியல் சர்வீஸையும் இவங்க தான் ரெகுலேட் பண்ண போகிறாங்க. ஏதாச்சும் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸையும் வந்து RBI SEBI அப்ரூவ் பண்ண ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸையும் வந்து இவங்க தான் வந்து ரெகுலேட் வந்து பண்ணுவாங்க. அடுத்து அதர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி. இந்த அத்தாரிட்டியோட அதர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னு கேட்டால், மத்திய அரசாங்கம் ஏதாச்சும் நோட்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸையோ இல்லை ஃபினான்ஷியல் சர்வீஸையோ இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸையோ நோட்டிஃபை பண்ணுவாங்க இல்லைங்களா, ஃபர்தராக அவங்களையும் இவங்க வந்து ரெகுலேட் வந்து பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த IFSC, ஸோ இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும்ல, இதுக்கு உட்பட்டு மத்திய அரசாங்கத்துக்கு ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் சார்ந்த ஒரு விஷயத்தையோ இல்லை ஃபினான்ஷியல் சர்வீஸ் சார்ந்த ஒரு விஷயத்தையோ இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் சார்ந்த ஒரு விஷயத்தையோ வந்து இவங்க வந்து ரெக்கமெண்ட் வந்து பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இவங்களுடைய முக்கியமான வேலையாக வந்து இருந்துகிட்டே இருக்குது. அடுத்து இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் அத்தாரிட்டி ஃபண்ட். இந்த அத்தாரிட்டிக்கு வந்து தனியாக ஒரு ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க, க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஃபண்டில் வந்து என்னென்னலாம் இருக்குன்னு கேட்டால், இந்த ஃபாலோவிங் ஐட்டம்ஸ் வில் பி கிரெடிட்டட் டு த ஃபண்ட். பின்னாடி வரக்கூடிய எல்லா ஐட்டம்ஸுமே வந்து ஃபண்ட்ஸில் வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆல் கிராண்ட்ஸ், ஃபீஸ், சார்ஜஸ் ரிசீவ்டு பை த அத்தாரிட்டி ரிசீவ் பண்ணக்கூடிய எல்லா கிராண்ட்ஸு, ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் எல்லாமே வந்து இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் அத்தாரிட்டி ஃபண்டில் வந்து கிரெடிட் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேரியஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசைட் பண்ணி ஏதாச்சும் ஒரு சோர்ஸ் மூலிமா ஏதாச்சும் ஒரு பணத்தை கொடுத்தாங்க அப்படின்னா அதையும் இந்த ஃபண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசீவ் வந்து பண்ணிக்கும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. கிடைச்ச இந்த பணத்தை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால்,
அதில் ஒர்க் பண்ணுவாங்க பார்த்தீங்களா எம்ப்ளாயிஸு, அதில் ஒர்க் பண்ணுவாங்க இல்லைங்களா எம்ப்ளாயிஸ், அவங்களுடைய சேலரிஸுக்காகவும் அலவன்சஸ்க்காகவும் ரெமுனரேஷன்ஸுக்காகவும் வந்து பயன்படுத்திப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டரில் இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் ஆகும் இல்லைங்களா, இதுக்கு தேவையானது பேப்பர் பில்லு, கம்ப்யூட்டர் பில்லு, கரண்ட் பில்லு, லொட்டு லொஸ்கே டு செட் எல்லாமே இருக்கும் இல்லைங்களா, அதுக்கான இதுக்கையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் வந்து பண்ணிப்பாங்க. ஃபர்தர் சென்ட்ரல் கவர்மெண்ட் மே ப்ரொவைட் கிராண்ட் டு அத்தாரிட்டி ஃபார் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் IFS. ஸோ இதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் அடிஷ்னல் ஏதாவது ஃபண்டு தேவைப்பட்டால் கூட அதையும் வந்து மத்திய அரசாங்கம் வந்து கிராண்ட் பண்ணும் அப்படின்னு வந்து இதில் வந்து போட்டிருக்காங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ கமிட்டி, இந்த அத்தாரிட்டி என்ன பண்ணுன்னா தனியாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டியை வந்து ரிவ்யூ வந்து பண்ணும். எதுக்காக அப்படின்னா அதோட ஃபங்க்ஷனிங்கே வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்காண்டி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ கமிட்டின்னு சொல்லி ஒன்று வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இது என்ன பண்ணுன்னு கேட்டால் இதில் வந்து இந்த 2 மெம்பர் வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ கமிட்டியில் வந்து ஒரு 2 மெம்பர் வந்து இருப்பாங்க. இந்த 2 மெம்பர்த்தோட என்ன வேலை அப்படின்னு கேட்டால் அதோட ஃபங்க்ஷனிங் வந்து எக்ஸாமின் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா the authority has adhered to the provisions of applicable laws while existing powers are performing functions. ஸோ இதை வந்து பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெகுலேஷன்ஸ் மேட் பை த அத்தாரிட்டி ப்ரொமோட் டிரான்ஸ்பரன்சி அண்ட் பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் கவர்னன்ஸ். அது மட்டும் இல்லாமல் என்ன ரிவ்யூ பண்ணி கொடுப்பாங்கன்னு கேட்டால் இந்த அத்தாரிட்டி வந்து என்ன பண்ணும், டிரான்ஸ்பரன்சி அடுத்து கவர்னன்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் சரியாக ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லை ஃபர்தர் ஏதாச்சும் வேறு எதுவும் பண்ணி தரணுமா அப்படிங்கிறதையும் வந்து இவங்க வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. த அத்தாரிட்டிஸ் மேனேஜிங் ரிஸ்க் டு இட்ஸ் ஃபங்க்ஷனிங் இன் ரீசனபிள் மேனர். ஸோ அதுக்கு தேவையாக இருக்கக்கூடிய அந்த ரிஸ்க்ஸ் இது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு சில விஷயங்களையுமே வந்து ரீசனபிள் மேனரில் வந்து இவங்க வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம். இல்லை இந்த இடத்துலலாம் நீங்கள் சரியாக செயல்படலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே வந்து இவங்க வந்து பண்ணுவாங்க. The committee must submit a report of its finding to the authority at least once every year. வருஷத்துக்கு ஒரு தாட்டியாச்சு இந்த ஒரு ரிப்போர்ட்டை வந்து இந்த கமிட்டி வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஆர்டிக்கில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். இது ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி, இது ஒரு IT பார்க் மாதிரி. A to Z எல்லா ஃபினான்ஷியல் ஒர்க்ஸையுமே வந்து இந்த A to Z எல்லா ஃபினான்ஷியல் ஒர்க்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர்ஸில் வந்து பண்ணுவாங்க. ஸோ மேபி நெக்ஸ்ட் வரக்கூடிய ஆர்டிகல்ஸ் அண்ட் எடிட்டோரியல்ஸில் வந்து இதோட ஃப்ளாஸ் அண்ட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸை வந்து நம்ம டிஸ்கஸ் வந்து பண்ணலாம். லாஸ்ட் ஆர்டிகல் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் ரெஃபர்ட் டு ஜாயின்ட் பேனல். ஸோ இந்த ஆர்டிகல் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் லோக்சபா வந்து இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன்ஸ் பில்லை வந்து பார்லிமெண்ட்டோட போத் ஹவுசஸோட ஜாயின்ட் செலக்டிவ் கமிட்டிக்கு வந்து அப்பாயிண்ட் வந்து ஃபார்வர்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அப்போசிஷன் பார்ட்டி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த பில்லை வந்து ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு வந்து நீங்கள் வந்து மாற்றி விடுங்க, அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் லோக்சபா என்ன டிசைட் பண்ணியிருக்குன்னு கேட்டால் இதை வந்து ஒரு ஜாயின்ட் செலக்ட் கமிட்டிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து லோக்சபா ராஜ்யசபா ரெண்டும் சேர்ந்த ஒரு கமிட்டிக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கமிட்டியில் மொத்தம் 30 பேர் இருப்பாங்க. 20 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோக்சபாலேருந்து வருவாங்க, 10 பேர் வந்து ராஜ்யசபாலேருந்து வருவாங்க. ஸோ இந்த 30 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பில்லை வந்து டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணி இதில் ஏதாச்சும் ஒரு சஜஷன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதா இருந்தால் அதையும் கொடுப்பாங்க, இல்லை இதே பண்ணுங்க அப்படின்னாலும் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து இவங்களுடைய ஒர்க்காக இருக்கும். இப்போ லோக்சபா சேர்மன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்பீக்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா லோக்சபா அண்ட் ராஜ்யசபா 2 பேருக்கு சேர்த்து வச்சு என்ன சொல்லியிருக்காருன்னா உங்களுடைய யாரெல்லாம் நீங்கள் வந்து இந்த எந்த 30 பேர்த்த வந்து நீங்கள் அனுப்பலான்னு சொல்லிட்டு உங்கள் தரப்புலேருந்து முடிவு பண்ணிவிட்டு அவங்களோட பேர்லாம் வந்து என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நான் வந்து குறித்து வச்சுக்கிறேன், அந்த கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணி அவங்கள வந்து நான் அப்பாயிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இவங்க இந்த தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாயின்ட் செலக்டிவ் கமிட்டி என்ன பண்ணணும்னு கேட்டால் நெக்ஸ்ட் வர ஜனவரியில் வந்து இந்த ரிப்போர்ட்டை ஃபுல்லாமே கன்க்ளூட் பண்ணிவிட்டு இதோட ரிப்போர்ட்டை வந்து ஜனவரி மாதம் வந்து சப்மிட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது எண்ட் ஆஃப் த பட்ஜெட் செஷன் அதாவது பட்ஜெட் செஷன் முடிகிறதுக்கு முன்னாடியே வந்து இதை அங்கே பாஸ் பண்ணிடணும், இந்த பில்லை வந்து அங்கே கொடுத்துடணுன்னு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த நியூஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நியூஸ் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல்.